பொலிட்டிக்கலா இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாம வந்துட்டு இருக்காரு. தப்பு பண்ண சந்தர்ப்பம் இருக்கும் கூட பேசாம இருந்துறாரு. நீங்க இங்கே அங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு பேசாம இருந்துறாரு. கெடுதலை ஏற்படுத்தாத, சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்காத, பொதுமக்களை தொந்தரவு பண்ணாத ஆட்சி கொடுத்தாலே போதும் பொதுமக்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Howda Pay, powered by Worker Bee, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Gardens Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain. திருச்சியில திரு விஜய் அவர்கள் பேசினது வந்து பொலிட்டிக்கலா சரி, ஆனா தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அன்பார்லிமெண்டரி அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை அவர் ஒன்றும் யூஸ் பண்ணல, சரிங்களா? ஐயோ இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஆனால் திரு ஆர் ராசாவோ திரு உதயநிதியோ பேசாத வார்த்தையா நீங்க கேட்கணும். மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு திரு ஆர் ராசா அவர்கள் பேசாத வார்த்தையா? துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு திரு உதயநிதி அவர்கள் பேசாத வார்த்தையா? அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலாவையும் என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நீங்க வெளியில சொன்னா அது வந்து ஐயோ அப்படின்னு ஒரு மனசு பதறும். இப்படி இல்லாம அப்படின்னு அது அல்லு செல்லுகள். அவர் வந்து இந்த லாங்குவேஜ் தான் பேசுறாரு. அது முதல்ல இருந்தே இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. அதை நேத்து வரைக்கும் நீங்க பேசலாம், முதலமைச்சர் ஆன பிறகு பேச வேண்டாம்ங்கிறது நானும் நிக்கிறேன். அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஆனால் அது யார் சொல்றா? அந்த வார்த்தைகளை விட மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்கிறார். அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ மக்கள் இருக்காங்க. எகெயின் அதுவுமே சப்ஜெக்ட் டு செயல்பாடு தான். இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. நான் இந்த வார்த்தையை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். 65 சீட்டுக்கு கீழே அதிமுக பெற்றால் அந்த கட்சி பிளவுபடும் சொல்லி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க பாருங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு, அதாவது டிஎன்இபிஐ சார்ந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குதுங்கிறத பொறுத்து அது இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்கிற கேள்வி. அதுல திரு செந்தில் பாலாஜி பத்தி ஏதோ இருக்கு, டெண்டர் பத்தி ஏதோ இருக்கு இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. சாதாரண ஃபைல் தான், அப்படியே வச்சுக்கோங்க. சாதாரண ஃபைல் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி காணாம போகும். அப்ப அது பதில் தேட வேண்டிய விஷயம். நோட்டு நிஜமாவே இந்த புரோட்டோகால் சொல்றாங்க சார். இந்த புரோட்டோகால் படி யார் தான் சார் முதல்ல விளக்கேற்றணும்? யாருனாலும் விளக்கேற்றணும். அதுல வந்து விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் கிடையாது. விளக்கேற்றுறதுங்கிறது மரபு. அது அரசு புரோட்டோகால், அது கிடையாது. இது ஆரம்பமாகவே பார்க்கப்படும் நிலையில எப்படி முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டதோ அதே ஒரு பரபரப்பு மாதிரி தான் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய வருகையாலும் பேசப்படுது. இந்த பரபரப்புக்கு எல்லாத்துக்கும் மத்தியில அதிமுகவுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியில மக்கள் இருக்காங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரா தாவேக்காவை நோக்கி படையெடுத்துட்டே இருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிக்கும் பட்சத்தில் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ மக்கள் இருக்காங்க. எகெயின் அதுவுமே சப்ஜெக்ட் டு செயல்பாடு தான். இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. நான் இந்த வார்த்தையை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். 65 சீட்டுக்கு கீழே அதிமுக பெற்றால் அந்த கட்சி பிளவுபடும் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்த்து இந்த வார்த்தை அப்படியே சொல்லியிருக்கேன். கடந்த முறை அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து 75 சீட் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஒரு 66 சீட் வாங்கியிருந்தாங்க. இந்த 66ங்கிற நம்பருக்கு கீழே அதிமுக பெற்றால் அந்த கட்சி பிளவுபடும் நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு நான் எப்படி பாஜகவுக்கு ஒரு சரியான வலிமையான தலைமையை கொண்டு வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்து அது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செஞ்சு போர்க்கால அடிப்படையில் அது அந்த அளவுக்கு ஒரு வார் ஃபுட் ஆக்ஷனில் இறங்கி செயல்பட்டு அவங்க சமாளித்தாங்கன்னா தே கேன் ரீகெயின். ஏன்னா அதிமுகவும் திமுகவெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி பேச்சு வந்துருச்சுங்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. அது செய்தியாக மட்டும் இல்லை, பல சந்தர்ப்பங்களில் உறுதிப்படுத்தப்பட்டதாக வந்துருச்சு. அதனால் அவருடைய ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறி தான், ஒரு சேலஞ்சு தான், ஒரு டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே சரி பண்ண முடியும். எதுவுமே ஒரு முற்றுமுதலாக முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. 96ல் ஜெயலலிதாவே தோத்தாங்க, அவர்களாலே வெல்ல முடியல, சரிங்களா? அந்த கட்சி வெல்ல முடியல. 98ல் எந்திரிச்சு வந்தாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதனால் ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. 91ல் கருணாநிதி அவர் திமுக மோசமாக தோத்துச்சு. 2 சீட்டு தான். கருணாநிதியை 800 ஓட்டில் ஜெயிச்சார் நினைக்கிறேன். தப்பி ஜெயிச்சார் நினைக்கிறேன். அது மாதிரி அவர் 2011ல் தோத்தார், 2014ல் தோத்தார், 2016ல் தோத்தார். 3 கன்சிடர் எலெக்ஷன் தோத்தார் கலைஞர். எம்ஜிஆர் இருக்கும்போது தோத்தது மட்டும் இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போதுமே தோத்தார். அதனால திமுக காணாமல் போயிடல. ஸோ ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால காணாமல். 2011ல் திமுக எதிர்க்கட்சி கூட இல்லை. இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை, இன்னைக்கு அதிமுக நிலைமையில் 23 எம்எல்ஏ வச்சிருந்துச்சு திமுக. இன்னைக்கு அதோட அதிகமாக வச்சிருக்கு அதிமுக. உங்களுக்கு புரியல? 2011ல் திமுக பெற்ற எம்எல்ஏ கூட எண்ணிக்கை 23. இன்னைக்கு அதிமுக அங்கே அதோட டபுள் மடங்கு மேலே நிற்குது. 47 சீட் வச்சிருக்காங்க. திமுக 2017 பெற்றோட 2 மடங்கு அதிகம். ஆனால் அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு 2011ல் கலைஞர் இருந்தார்.
கட்சி வந்து 91 தோத்த போதும் 2001 தோத்த போதும் 2011 தோத்த போதும் 2010 எதிர்க்கட்சியாக கூட இல்லாத போதும் தலைமை மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்து தலைமை அதற்கு ஏற்ற மாதிரி நடந்தது. திரும்ப எந்திரிச்சு பொறுமையாக 2016 ஆட்சி முடிஞ்சு 2021 ஆட்சிக்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம் திமுக. அந்த மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு தலைமை அப்படி தகுதியாக செயல்படணும். தலைமை மீது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் மற்றவர்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிற்கும். அப்படி இன்னைக்கு திரு சி.வி. சண்முகம் என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல, திரு சி விஜயபாஸ்கர் என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல, இன்னும் பல முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னு தெரியல. அப்போ அதிமுக ஒரு பெரிய சேலஞ்சு காத்துட்டு இருக்கு வித்தவுட் எனி டவுட். பட் அவங்க அதை எப்படி அதை மேட்ச் பண்ண முடியுமா, பேலன்ஸ் பண்ண முடியுமான்னா ஸ்பேஸ் இருக்குது, அவங்களால பண்ணி. இப்போ திரு அண்ணாமலை இருக்கிறாரு, அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ நிறைய ஸ்ட்ரக்சரலாகவே நிறைய விஷயங்கள் அவர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதிமுக இருக்குது. ஒருத்தர் வந்து இன்னைக்கு இவர் வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணி வந்து கடம்பூர் ராஜு வெளியேறினார்னு கடம்பூர் ராஜுக்கு பதிலாக ஒரு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொருள் நாளை காலையில் போட முடியும். அங்கே ஆள் இருக்கிறாங்க, ஒரு முன்னாள் எம்பி இருப்பார், முன்னாள் எம்எல்ஏ இருப்பார், முன்னாள் மாவட்ட செயலாளர் இருப்பார், ஒரு ஆள் இருப்பாங்க. திரு அண்ணாமலை புதுசாக தான் ஸ்ட்ரக்சரே பண்ணும். அப்போ ஒரு ஆள் வருவாரா, இவர் சரியாக இருப்பாரா, அவர் தகுதியாக இருப்பாரா, இந்த பொசிஷனுக்கு தாங்குவாரா, திரும்ப ஓடிப்பா, அவர் 100 விஷயம் பார்க்கணும். அப்போ ஏடிஎம் கிட்ட ஸ்பேஸ் இஸ் தேர், ஸ்ட்ரக்சர் இஸ் தேர், வெதர் தே ஆர் கேபிட்டலைசிங் இட் அப் டு தம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில் மக்களை சந்தித்து நன்றி சொல்றதுக்காக போயிருந்தாரு. அங்கே அவர் பேசின பேச்சு, அதாவது அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி அவர் பேசின விஷயங்களை அடிப்படையாக வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஆர் ராசாவாக இருக்கட்டும் பலவிதமான விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாரு. அதிலும் குறிப்பாக ஆர் ராசா சொன்ன விஷயம் என்னன்னா, சட்டசபைக்கு வந்தால் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி மக்கள் முன்னாடி போயிட்டு பேப்பரை பார்த்து நல்லா பேப்பரை படிச்சுட்டு ஓங்கிறாரு, இதெல்லாம் தலைமைக்கு உண்டான ஒரு பண்பாங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? திருச்சியில் திரு விஜய் அவர்கள் பேசுனது வந்து பொலிட்டிக்கலாக சரி, ஆனால் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பொசிஷனை நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் உட்காரும்போது நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மொராலிட்டி நாம தான் பிடிச்சணும். அப்படி வரையறை இல்லை. இந்த வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தையை அவர் ஒன்றும் யூஸ் பண்ணல, சரிங்களா? ஐயோ இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிற்கும்போது ஒரு டிஜிபி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, இன்னொரு நாட்டுடைய அம்பாசிடர், நம்ம நாட்டுடைய தளபதிகள், இவங்கெல்லாம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், இவங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆள் நீங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு மொராலிட்டி இருக்குது, அவ்வளோதான். நம்ம அப்போ அது யூஸ் பண்ணணும். ஆனால் திரு ஆர் ராசாவோ திரு உதயநிதியோ பேசாத வார்த்தையான்னு நீங்கள் கேட்கணும். மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு திரு ஆர் ராசா அவர்கள் பேசாத வார்த்தையா, துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு திரு உதயநிதி அவர்கள் பேசாத வார்த்தையா, அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலாவையும் என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு நீங்கள் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வெளியில் சொன்னால் அது வந்து ஐயோ அப்படின்னு ஒரு மனசு பதறும், இப்படி இல்லாமல் அப்படின்னு. அதனால நான் சொல்ல தரல. யார் பேசல? திரு ஸ்டாலின் பேசலையா? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர், நான் சொல்ல வருது அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களே பேசுகிறேன். 2வது கட்டம் 3ஆம் கட்டத்தே பேசல, சரிங்களா? அவர்கள் பேசாத வார்த்தையில பேசிட்டாரு. அது அல்லு சில்லுகள். அவர் வந்து இந்த லாங்குவேஜ் தான் பேசுறாரு. அவர் முதல்ல இருந்தே இப்படி தான் பேசிட்டு இருக்கிறார். அதை நேற்று வரைக்கும் நீங்கள் பேசலாம், முதலமைச்சர் ஆன பிறகு பேச வேண்டாம்ங்கிறது நானும் நிற்கிறேன், அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஆனால் அது யார் சொல்றா? அந்த வார்த்தைகளை விட மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி சொல்கிறார்கள். திரு ஆர் ராசா அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தையா நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. திரு உதயநிதி அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தையா நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தாத வார்த்தையா? எதிர்க்கட்சி தலைவராக தானே இருந்தீங்க, துணை முதலமைச்சராக தானே இருந்தீங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. என்ன நீங்கள் செஞ்சுட்டீங்க? அப்போ குறைவாக பேசுனீங்களா? 3வது பாயிண்ட், அசம்பிளியில் வேறு மாதிரி பேசுகிறாரு, மேடையில் வேறு மாதிரி பேசுகிறாருன்னு கேட்டேன். திரு ஆர் ராசா ஒரு வழக்கறிஞர், சரிங்களா? அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி, கோர்ட்டில் பேசுகிற மாதிரி, ரோட்டில் பேசுகிற மாதிரி 3 ஒன்றா இருக்குதா? கோர்ட்டில் போய் ரோட்டில் பேசுகிற மாதிரியே பேசுவாரா? நான் ரோட்டில் அப்படி தாங்க பேசுவேன், கோர்ட்டில் அப்படி தாங்க பேசுவேன்னு சொல்லுவாரா? கோர்ட்டில் அப்படி தாங்க பேசுனேன், நான் பார்லிமெண்ட்டில் இப்படி தாங்க பேசுவேன்னு பேசுவாரா? அப்போ பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, ஒரு ஃபோரம் இருக்குது, அதுக்கு வேற ஒரு கணக்கில் பேசணும். கோர்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்கு வேற மாதிரி பேசணும். பொது மேடையில் நீங்கள் வேற மாதிரி பேசணும். 3மே வேற வேற லேயர். அப்போ நீங்கள் வந்து என்னங்க, நீங்கள் பொது மேடையில் வேற மாதிரி பேசுறீங்க, அசம்பிளியில் பேசணும். அசம்பிளியில் புரோட்டோகால் அப்படி தான் போடும். நீங்கள் தமிழக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருந்த போதே எழுதி வச்சு படிச்சிருக்கிறார். திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல இடங்களில் வந்து பிராம்ப்ட் பண்ணி படிச்சிருக்கிறார், பல இடங்களில். ஏன் அது வந்து ஒரு பிரதமர் அவர் பேசுகிற வார்த்தை ஒன்று கவனிக்கப்படும். உலக மேடைகளில் பேசுகிறார், ட்ரம்போட பேசுகிறாரு, புடினோட பேசுகிறாரு, அப்புறம் வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியும். எக்ஸ்டெம்பராக 1000 பேசுகிறார். அவர் போல ஒரு ஆகச்சந்த பேச்சாலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பிரதமராக டிப்ளமேட்டிக்காக ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படும். அப்போ அவங்க வேற பேசுவாங்க, அப்போ பிரதமராக வேற பேசுவார், அவர் பாலிடிக்ஸில் வேற பேசுவார், பிரச்சாரத்தில் வேறு பேசுவார். அப்போ இதில் நீங்கள் குறை காண்பதற்கு நீங்கள் அந்த மாதிரி பேசுறீங்கன்னா கேட்குறோம். இப்போ திரு ஜி.கே. வாசன் சொன்னார், அடடா தம்பி இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுங்க. அது ரொம்ப நியாயமாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு நாளும் மறந்தும் கூட வந்து தவறான வார்த்தையில் பயன்படுத்தினவர் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ வார்த்தையில் பயன்படுத்திருக்கீங்க? நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது பயன்படுத்திருக்கீங்க, மத்திய அமைச்சராக இருந்தபோது பயன்படுத்திருக்கீங்க. அப்படி நீங்கள் வந்து அப்படிலாம் பேசுறது அவ்வளோ மோசமான, இவர்கள் பேசிய மோசமான வார்த்தையை திரு விஜய் பேசவில்லை.
முதல்ல வார்த்தை சொன்னதை திரும்ப சொல்லிடுறேன், திரு விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டியதில்லை. ஆனா வந்து மக்கள் பிரச்சனையை அங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. நிறைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் இந்த ஒரு அவர் அட்ரஸ் பண்ணாரு, நீங்க யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது திரு ஆராசா பேச்சை மட்டுமே கேட்டனால உங்களுக்கு கவனத்தில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் இது சரி பண்ணுங்க, டைம் கொடுங்க, நான் கட்டாயம் சரி பண்ணுவேன். நான் அந்த சிங்கப்பண்ணை விஷயம் ஒரு வாரத்துக்குள்ள சரியாகும். சட்டம் ஒழுங்கு நான் சொல்ல அங்கங்க எங்கெங்க எந்த மாதிரி அதிகாரிகள் போடணும், யார் யார் வேலை போடணும் எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை சொல்லியிருக்காரு, அந்த மாதிரில சொல்லியிருக்கிறேன். திமுகவுடைய கூட்டணியில ஒரு நீண்ட நாட்களாக பயணித்திருந்த IUML இருக்கட்டும் மற்றும் விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தாவேகாவுடைய அமைச்சரவையில வந்து இடம் கொடுத்திருக்காங்க. ஏன் இத்தனை நாளா திமுக பண்ணல? திமுக வந்து இவர்களுக்கு எல்லா அனைவருக்குமே துரோகம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கருத்து உலா வருது. துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க அப்படியே சுயநலமாக தான் இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே பல முறை மேடையில் குறிப்பிட்டது, மத்திய அரசில் அங்கம் வைத்து கொண்டிருந்த, அங்கம் வைக்கிறத தீர்மானித்து கொண்டிருந்த, மத்திய அரசையே சந்தர்ப்பங்களில் வழிநடத்தி கொண்டிருந்த திமுக தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஆட்சி அமைச்ச போது கூட பங்கு கொடுக்கல. 2006 திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கொடுக்கல. இன்னைக்கு தாவேக்கா கிடைச்ச சீட்டு கூட கிடைக்கல அவங்களுக்கு. 108 சீட்டு நீ தாவேக்கா கிடைச்சு. அன்னைக்கு வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு 99 தான் போயிருந்துச்சு. 96 பை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 99 வரைக்கும், இன்னும் 100ங்கிற நம்பரே தொடரல. கடைசி வரைக்கும் ட்ரிபிள் டிஜிட்டே தொடரல. 2006 11 வரைக்கும் 5 வருஷம் தொடவே இல்லை. அவங்க ஆட்சியில் யாரும் பங்கு கொடுக்கல. அவங்க அது துரோகமான இவங்க ஏற்றுட்டு பேசாம ஆதரவாகவும் சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்க பேசாம அன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கு நீங்க சொல்ற அர்த்தம் கிடையாது. திமுக இன்னைக்குமே தன்னுடைய சுயநலத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு. இன்னைக்குமே அப்படி தான் செயல்பட்டு இருக்கு. பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சி கேட்டபோது கூட கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள வேண்டாம் எந்திரிச்சு வெளியே வந்துருக்க வேண்டியதானே. கூட இருந்துட்டு அன்னைக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி அர்த்தம். கூடவே இருந்துட்டு அவங்களுக்கு முதுகுல குத்தம் சொல்லி சொன்னா இவர்கள் தான் துரோகம் செய்யறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அன்னைக்கு நீங்க ரிபல் பண்ணி வெளியே போயிருக்கணும். உங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, நீங்கள் பச்சை முதுகுல குத்துறீங்க, உங்க கூட நான் சேரலான்னு வெளியே போயிருக்கணும். அப்படி போயிருந்தா வேற விஷயம். அன்னைக்கு கூட இருந்துக்கிட்டு, நேற்று வரைக்கும் கூட இருந்துக்கிட்டு, 2026 அசம்பிளி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கூட இருந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு துரோகம் செஞ்சு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ஏற்புடையதல்ல. ஓகே, ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை திமுகவை விடலையா? 2026 தங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, தங்களுடைய கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை, தங்களுடைய திமுக தனிப்பெரும் கட்சியாக கூட இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கூட இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுப்போம், தாவேக்கா தடுப்போம் முயற்சி நடந்துச்சா இல்லையா? இதை மற்றவர்களெல்லாம் விடுங்க. திருமாவளவர்களே சொன்னார், நாங்கள் முதல்ல சொன்னோம், அதை விட்டுருங்க. மற்றவர்கள்லாம் பிறகு சொன்னாங்க. சி.வி. சண்முகம் பொது மேடையிலே சொல்லி சொன்னார். எல்லாம் திருமாவளவர்கள் கூடவே இருந்தவர் இன்னைக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கு. அவர் சொன்னாரா இல்லையா? அப்போ ஆசை உங்களை விடலையா? தாவேக்கா 108 சீட்டு வச்சுக்கிட்டு ஆட்சியில் ஒரு 10 சீட்டு வாங்கிடுவோம், நம்ம கூட்டணி சேர்த்து போன்னு நினச்சா அது ஆசை. நீங்கள் 100ங்கிற நம்பரோட கூட்டணியோட சேர்ந்து கூட இல்லை. நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கிற ஆதரவு விடணும், தாவேக்கா ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும், திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடலாம், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி, திமுக ஆதரவு கற்பனை பண்ண முடிஞ்சதா? முயற்சி நடந்துச்சா இல்லையா? அப்போ ஆசை யாரை விட்டுங்கிற கேள்வி திரு உதயநிதி அவர்களுக்கே தெரியுமே. சரி, இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இது எல்லாமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட மத்தியில் விளக்கை ஏற்றுறது யார் முன்னாடி ஏற்றணுங்கிற ஒரு பிரச்சனை போச்சு சார். அதுக்கப்புறம் நாங்கள் கூகுள் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பார்த்தப்போ என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, எம்எல்ஏங்கிறவர் ஒரு தொகுதிக்கு தான் வந்து முதன்மைவாதியாக கருதப்படுவார். இப்போது சென்னை சிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா அங்கே மேயர் தான் முதன்மையாளராக கருதப்படுவாங்கன்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கூகுளில் வந்துச்சு. நிஜமாவே இந்த புரோட்டோகால் சொல்கிறாங்களே சார், இந்த புரோட்டோகால் படி யார் தான் சார் முதல்ல விளக்கேற்றணும்? எங்கே விளக்கேற்றுற பிரச்சனை வந்து தெரியலையே. எனக்கு திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுறதா? மேயர் பிரியா அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்வு. யாருனாலும் விளக்கேற்றலாம். அதில் வந்து விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் கிடையாது. விளக்கேற்றுறதுங்கிறது மரபு, அது அரசு புரோட்டோகாலில் அது கிடையாது. நம்ம வந்து இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்கிறது புரோட்டோகாலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? சிறப்பு விருந்தினர் கடைசியாக பேசுவாங்க. நன்றி உரைங்கிறது பிறகு நிற்கும். வரவேற்புரைங்கிறது முதல்ல வரணும். வரவேற்புரை கடைசியாக வைக்க முடியுமா? அது இதுதான் புரோட்டோகால். ஆனால் விளக்கேற்றுறங்க நம்முடைய மரபு. விளக்கு ஏற்றலாம், விளக்கே ஏற்றாமல் இருக்கலாம், 3 விளக்கு ஏற்றலாம், 5 விளக்கு ஏற்றலாம், 9 விளக்கு ஏற்றலாம், எதிர இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பெண்கள் வந்து ஏற்றலாம், ஷூ போட்டு ஏற்றலாம், சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றலாம், தலைமை விருந்தினர் ஏற்றலாம். அதில் ஒரு புரோட்டோகால் இல்லை. ஒரு பள்ளியோடைய தொடக்க விழாக்கு போயிருந்தாங்க. அப்போ என்னன்னா மேயர் பிரியா அவர்கள் வந்து விளக்கேற்றினாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ பல்லவி வாங்க வர அதுக்கு பின்னாடி இருந்த கலெக்டர் நினைக்கிறேன், அவங்க கிட்ட வந்து அந்த மெழுகுவத்தியை கொடுத்துருந்தாங்க. அது வந்து அந்த சம்பவம் எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க மேயர் ஏற்றலாமா, எம்எல்ஏ ஏற்றலாமா, கலெக்டர் ஏற்றலாம், 3 பேரும் ஏற்றலாம், 3 பேரும் ஏற்றாமல் இருக்கலாம், எதிர பார்வையாளர் கூட ஏற்றலான்றாங்க. இதில் புரோட்டோகால் கிடையாது. வரிசைப்படுத்துறது எதுவுமே வரிசைப்படுத்துறது பிரதமரை வரவேற்கிறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து புரோட்டோகால்ங்கிறது விளக்கேற்றுறதுல கிடையாதுன்னு சொன்னேன். பிரதமரை வரவேற்க போகிறாங்க அப்படின்னா சிஎம் இருந்தால், கவர்னர் இருந்தாருன்னா கவர்னர் முதல்ல வந்துடுவார், சிஎம் இருந்தாருன்னா சிஎம் ரெண்டாவது வந்துடுவார், கவர்னர் இல்லைன்னா சிஎம் முன்னாடி வந்துடுவார். அப்போ சிஎம் முதலையா கவர்னர் முதல்ல கூட, கவர்னர் இருந்தால் கவர்னர் முதல்ல, கவர்னர் இல்லைன்னா சிஎம் முதல்ல, சிஎம்க்கு அப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி அடுத்து, அப்புறம் டிஜிபி, அப்புறம் அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து நிற்பாங்க.
அப்போ அப்புறம் மேயர் அங்கே நிற்பார். அங்கே வந்து டிஜிபியில் முன்னாடி மேயர் நிற்பார் அந்த இடத்துல. சென்னை மேயரை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ஒரு முன்னுரிமை உண்டு. அதை மாதிரி கவர்மெண்ட் புரோட்டோகால் அப்படிங்கிறது வேறு. விளக்கேற்றுறதுக்கு புரோட்டோகாலே கிடையாது. விளக்கேற்றுறது நம்முடைய மரபு, தமிழ் கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், இந்திய கலாச்சாரத்தோடைய வெளிப்பாடு. நம்ம வந்து நிறைய திருட்டு வழக்குகளை பார்த்துருப்போம். தங்கம் திருடிட்டாங்கன்னு சொல்லுவோம், நகை திருடிட்டாங்க, என்னென்னமோ வழக்குகளை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு 2-3 நாளாக ஹார்ட் டிஸ்க் திருட்டு, அதாவது TNEBI சார்ந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி ஹார்ட் டிஸ்க் திருடி என்ன பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குதுங்கிறத பொறுத்து அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற கேள்வி. அந்த எம்டி ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வரலாம். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டும் ஒன்று தான். ஃப்ரெஷ் புது ஹார்ட் டிஸ்க். அப்படி அது தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன சேமிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து அதை பார்க்கணும். நாம் பேசுகிற ஹார்ட் டிஸ்கில் கடந்த ஆட்சியில் EB எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்கள், இன்க்ளூடிங் டெண்டர்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ்லேருந்து பல விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வெளியே வந்தால் அதில் வந்து ஊழல் நடந்துச்சா, யார் ஆர்டர் போட்டால், யார் கையெழுத்து போட்டால், என்னைக்கு கையெழுத்து போட்டாங்க, எந்த டெண்டருக்கா யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த டெண்டரோட கம்மியாக வேறு யாராவது பில்டிங் பண்ணியிருந்தாங்களா, தகுதி அற்றவர்களுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களான்னு பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ ஒரு டேட்டா இருந்தால் தானே. 96 இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2006 இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2026 இவ்வளோ ஓட்டு, ஒரு 3 டேட்டா வச்சுருந்தா கூட வாங்கியிருக்காங்களா குறை வாங்கியிருக்காங்களா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ ஒரு டேட்டா, அந்த டேட்டா இருந்த இடமா தான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு. அது EBயில் இருந்திருக்கு, EB டிபார்ட்மெண்ட் பற்றி இருந்திருக்கு, கடந்த ஆட்சி பற்றி இருந்திருக்கு. அப்போ வந்து கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த ஹார்ட் டிஸ்க் காணும், அந்த ஹார்ட் டிஸ்க் அழிஞ்சிருச்சு, எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு, டெலிட் ஆயிருச்சு, இல்லை காணாமல் போயிருச்சு அப்படின்னா அது கட்டாயமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் ஒரு ராணுவ ரகசியம் அடங்கியிருக்கு அடங்கலைங்கிறது விட்டுருங்க, ரெகுலர் விஷயமே அதில் இருக்குமே. அப்போ ஹார்ட் டிஸ்க் மாதிரியான விஷயங்கள் எப்படி காணாமல் போகிற அரசியல் வளர்த்து போகிற அதில் பார்க்கணும்ல. அதில் திரு செந்தில் பாலாஜி பற்றி ஏதோ இருக்குது, டெண்டர் பற்றி ஏதோ இருக்குது இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே, சும்மா ஒரு 4 நாள் சமாச்சாரம் தாங்க உள்ளே இருக்குது, 2 நாள் டெண்டர் தாங்க இருக்குது. அது எந்த முறைகேடுமே இல்லைங்க, சாதாரண ஃபைல் தான். அப்படியே வச்சுக்கோங்க, சாதாரண ஃபைலாக இருந்தாலும் கவர்மெண்டோட ஆஃபீஸ் எப்படி காணாமல் போகும். அப்போ அது பதில் தேட வேண்டிய விஷயம். நோட். ஸோ இறுதியாக வந்து தாவேகாவினுடைய ஆட்சி தொடங்கி 1 மாதம் முடிய போது, இதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு, பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு நிருபராக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அவங்களுடைய ஆட்சியுடைய நாட்களை பார்க்கும்பொழுது? நான் நிருபராக செயல்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் நான் பார்க்கும்போது என்ன நிருபர்னா ஃபீல்டில் இருக்கணும். நீங்கள் வந்து நான் ஃபீல்டில் இருந்து நான் டெஸ்க் ஒர்க்கு தான் நிறையா பண்ணுறேன். நான் வந்து ஃபோனில் நான் நிறைய தொடர்பு, ஃபீல்டில் போய் நான் வந்து களப்பணி ஆற்றி கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால் வந்து அது நிருபராக சொல்ல முடியாது, ஒரு பத்திரிகையாளர் நம்ம சொல்லலாம். ஒரு ஜேர்னலிஸ்டாக போது நிறைய இடங்களில் நம்ம தலைவர்கள்ட்ட பேசும்போது அண்ட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் ஒரு எந்த விதமான பெரிய பிளண்டரும் இதுவரைக்கும் நடந்ததா தெரியல. பொலிட்டிக்கலி இவங்க, நான் ஏற்கனவே வந்து அவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீ தேர்தலுக்கு கட்சி ஆரம்பித்த நாள் திரு விஜய் பற்றி சொல்லுங்க, பொலிட்டிக்கலாக இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாமல் வந்துட்டு இருக்கிறாரு. தப்பு பண்ண சந்தர்ப்பம் இருக்கும் கூட பேசாமல் இருந்துடுறாரு, சைடு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும்போது மௌனமாக இருந்துடுறாரு. நீங்கள் இங்கே அங்கே கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருந்துடுறாரு. அப்போ 2 பக்கம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அப்படி தான் பொலிட்டிக்கலாக எந்த மிஸ்டேக்கும் கிரைமும் கமிட் பண்ணாமல் வந்துருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஒரு 25 நாள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பிளண்டர் பண்ணி, இந்த மேட்டர் அவங்க பண்ணியிருக்க கூடாதுங்க, இது ரொம்ப அபத்தங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகி தகுதி குறைவான நிறைய பேர், தகுதி அற்ற நிறைய பேர் இருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்குது. அது வந்து அவங்க பதவியேற்ற அவங்களா அப்படின்னு நிறைய அமைச்சர்களை ஐ கேன் நேம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படி நிறைய பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை வந்து ஒரு தகுதியால் அவர்கள் சரி பண்ண முடியும், செயல்பாட்டால் சரி பண்ண முடியும். ஸோ வந்து அது எப்படி வர்றாங்கன்னு பார்த்து இப்போ வரைக்கும் நாம் இவர்களில் யாருமே, நம்ம வந்து அமைச்சர் பெருமக்களும் சரி, திரு விஜய் அவர்களும் சரி, ஓவராலாக அரசாங்கமும் சரி ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. சட்டம் ஒழுங்கு ஒரு நீட்சி அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு கேடுங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுக்கணும். ஏன்னா இவர் பதவியேற்ற 30 நாள் தான் ஆகுது. இன்னும் அடுத்தவங்க வந்து அவர் வந்து டிஜிபி மாற்றிருக்கிறாரு, இன்டெலிஜென்ஸை மாற்றிருக்கிறாரு, கமிஷனர் மாற்றிருக்காரு, நிறைய மாதிரி அவர்கள் எல்லாமே சார்ஜ் எடுத்து 1 மாதத்துக்கு உள்ளே தான் ஆகுது. அவங்களுக்குலாம் வந்து ஆஃபீஸர்ஸ், இந்த ஆஃபீஸர்லாம் வந்து ஓட்டலாமா இல்லையா, யார் எந்த ஆஃபீஸர், யார் டிஎம்கேக்கு ஸ்பை பண்ணுவா, யார் ஏடிஎம்கே குரூப் பண்ணுவா, நிறைய பார்க்க வேண்டியது. பொலிட்டிக்கலாக அப்படி போயிடுச்சு. அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 months. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஆட்சி நீட்சியாக மட்டும் இல்லாமல் மக்களுடைய அடிப்படை வாழ்க்கையாகவும் பார்க்கணும். சர்வைவல். ஒரு பெண்ணு ரோட்டில் நடந்து போனால் பாலியல் புணர்ச்சி பண்ணிடுவாங்க, ஒரு ஆணுக்கு வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை, ஒரு சின்ன பசங்க பொடி பசங்கன்னா அறுவாடுத்து வெட்டிடுவாங்கிற மாதிரி போகிறது வந்து எந்த நாட்டுக்கும் நல்லதில்லை. அதோடைய கடந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்க முடியாது. அது வந்து போர்க்கால அடிப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி எது வைக்கணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், இப்போ ஆட்சியில் என்ன எதிர்பார்க்கின்னு சொன்னபோது அவர் அமைதியான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் கொடுத்தாலே போதும், அவர்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் மாட்டி இருந்துட்டு போகிறார், உடனே என்ன செய்யுது அப்படிம்பாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்படி தான் இருந்துச்சு. 2017 21 வரும்போது இவங்க ஒன்றுமே ஆட்சியில் டம்மி முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் மாட்டி இருந்துட்டு போறாரு, என்ன கெடுச்சு அப்படின்ட்டாங்க. அவர் ஒன்றும் பேசாமல் தானே பார்க்காரு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கெடுதலை ஏற்படுத்தாத, சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்காத, பொதுமக்களை தொந்தரவு பண்ணாத ஆட்சி கொடுத்தாலே போதும், பொதுமக்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. பிரச்சனை இல்லாத ஒரு அமைதியான ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணதான் நான் நினைக்கல.
ஓகே, ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samartha Aviation, Hotel Management, Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. அண்ட் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ஹவுடா பே வொர்க்கபி, a unified platform for finance, accounts and HR. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ். வைஃபை, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Kathipuram 200-acre Dream Township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods. இப்போது தமிழகம் எங்கும். Naturals, world-class, fastest growing saloon chain. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Worker Bee, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, world's fastest growing saloon chain.